தேர்ட் ஹேபிட்டை நான் சொன்னேன்னா நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. பிரச்சனை குழந்தைகிட்ட இல்லை நம்ம கிட்ட தானோ அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். மூணாவது மெத்தட் ஸ்வயம் சாசன். ஸ்வயம் அப்படின்னா செல்ஃப், அதாவது நம்மளை குறிக்கும். ஷசன் அப்படின்னா கட்டுப்படுத்துறது. பகவத்கீதாலையும் பாத்தீங்கன்னா ஒரு லீடர் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் மக்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் லீடர் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களும் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சயின்ஸ் படி குழந்தைங்க 80% அவங்க பார்க்கறது மூலியமா தான் கத்துப்பாங்களே தவிர்த்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா கத்துக்க மாட்டாங்க. டிஜிட்டல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா குழந்தைங்க அன்கான்சியஸா நம்ம பிஹேவியரை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்குள்ள அப்லோட் பண்ணிப்பாங்க. நம்ம மாறும்போது குழந்தைங்களுடைய பிரெயினும் லிட்ரலி மாறுங்க. பிலீவ் மீ. இதை உங்க வீட்டுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது ஜென்யூனா அப்பாலஜைஸ் பண்ணணும். உங்க குழந்தைகிட்ட கத்துனதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம ரிப்பேர் பண்ணணும். அப்ப ஜென்யூனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் உன்னை அந்த மாதிரி திட்டி இருக்க கூடாது, உனக்கு ஹர்ட் ஆயிட்டு இருக்கும். இது ஒரு வீக்னஸ் கிடையாதுங்க, இது ஒரு கிரேட்டஸ்ட் டீச்சிங். குழந்தைங்க பிரெயின்ல செல்ஃப் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். ரெண்டாவது, உங்களோட எமோஷன்ஸை எப்பயுமே லேபிள் பண்ண ஆரம்பிங்க. இப்ப நம்ம அப்செட்டா இருக்கும்போது குழந்தைங்க வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம சில டைம் கத்திடுவோம். அதுக்கு பதிலா இப்ப எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை, நீ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அம்மா கிட்டவா அப்பா கிட்டவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. குழந்தைங்களும் அவங்களோட எமோஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துப்பாங்க. சில சமயம் நீங்க சொல்றத உங்க பசங்க கேட்கறாங்க, ஆனா சில டைம் கேட்கறது இல்ல. இது எதனால அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா அதுக்கு இந்த 4th ஹேபிட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்.